வணக்கம் நண்பர்களே. நாம் 17/8 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷனு. நம்ம நேற்று வந்த ரிசல்ட்டை இன்றைக்கி நம்ம வச்ச கால்குலேஷன் சின்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எப்போயுமே நாம் வைக்கிற ரிசல்ட்டு ரைட்டாக தப்பா, ஏன் ரைட்டு ஏன் தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த நாள் கால்குலேஷன் நம்ம கரெக்டாக வைக்க முடியும். அந்த கால்குலேஷனில் தான் நம்ம வீடியோ டெய்லி போட்டுக்கிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்ம போட்ட ரிசல்ட்டு கால்குலேஷன் கரெக்டு தான். அது ஃபஸ்ட்டு அதுதான் இறங்கிச்சு. ரெண்டாவது அந்த போர்டு மாற்றி வேறு ரிசல்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாரு. அதனால் எப்போயுமே அவங்க கையில் ரைட் டைரக்ஷனில் ஒரு போர்டும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு போர்டும் கையில் இருக்குது. அதாவது டேட்டு படி 2 ரிசல்ட் அவங்க கையில் வச்சுருக்காங்க. 2 ரிசல்ட்டில் ஒன்றை வச்சுட்டு திருப்பி மாற்றுறாங்க. அப்படி ஏன் மாற்றுறாங்கன்னா, இது குலுக்கல் முறையில் தான் விழுது, விற்காத டிக்கெட்டுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல, விற்கிற டிக்கெட்டுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அதை செய்கிறாங்க. அதனால் ரிசல்ட்டு கண்டிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இப்படி கன்ஃபார்மாக 100% ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒரு ரிசல்ட் என்ன இறங்க போகுதுன்னு. அந்த ரிசல்ட் என்னங்கிறது ஒரு 30 பேர்த்துக்கோ 40 பேர்த்துக்கோ தெரியுது. ஒரே ஆள் 2 சேனல் 20 சேனல் கூட நடத்துகிறாரு. மாறி மாறி ஒரு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு சேனலு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன் நடத்துகிறாங்கன்னு இது வரைக்கும் புரியலை. சரி, நம்ம நமக்கு தேவை ரிசல்ட்டு 4 டிஜிட் ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அது கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. மற்ற இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரிசல்ட்டை கரெக்டாக கண்டிப்பாக வைக்க முடியும். நம்ம எப்போயுமே இனிமேல் 2 டைரக்ஷன்லேயும் ரிசல்ட் என்ன வரும் அப்படி பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் எடுங்க, 2 டிக்கெட் எடுக்காதீங்க. நான் ரெண்டு நம்பர் கொடுத்தாலும் 2 நம்பர் எடுக்காதீங்க, ஒரு நம்பர் மட்டும் எடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு நம்பரை வச்சே நம்ம ரிசல்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அது மட்டும் என்னுடைய நம்பிக்கை. சரி, நாளைக்கு என்ன ஃபார்முலா? 17 ஆகஸ்ட்டு தேதியிலிருந்து தமிழ் தேதியும் மலையாள மந்த்து தேதியும் சேம். சரிங்களா? அதாவது 17ஆம் தேதியில் 2 பேர்த்துக்குமே 1. நமக்கு ஆவணி 1, அவங்க மந்த்து தெரியல எனக்கு சரியாக. ஆனால் அவங்களுக்கும் தேதி 1 01ங்கிறதுனால இவங்க பெரும்பாலும் இந்த நம்பரை வச்சு எடுக்க மாட்டாங்க. அப்போ எதை எடுப்பாங்க? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். முஸ்லீம் மந்த் தேதி 13. சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் தேதி 17. இதை வச்சு தான் இறங்க போகுது. ரைட் டைரக்ஷன் 1, ரிவர்ஸ் டைரக்ஷன் 1, 2 கால்குலேஷன் எடுக்கிறோம். 2 கால்குலேஷனும் என்னால் முடிந்த அளவுக்கு கணிச்சு தான் நம்பர் எடுக்கிறேன். இதில் எந்த இடத்துலையுமே நான் பொய்யா நம்பர் வைக்கிறது இல்லை. ஏன்னா என்னால் யாரும் மோசமாகக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே என்னிடம் உள்ளது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய கணிப்பு தான் இது. கன்ஃபார்மாக இறங்குங்கிறது கிடையாது. சரி, இந்த 17 வச்சு நம்ம பார்க்க போகிறது 17, 13. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏ போர்டும் பி போர்டும். சியும் டியும் எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் ஏயும் பியும் நான் சொல்கிறேன். ஏயும் பியும் சொல்கிறதுல பெரும்பாலும் சிலர் கொடுத்த டிப்ஸ் படி தான் நான் எடுக்கிறேன். அது என்ன வரலாம்? இப்போ ரைட் டைரக்ஷன்னால் நம்ம எடுக்க வேண்டியது ஏ போர்டுக்கு 7, 1 அந்த இதை தான் எடுக்கணும். அப்போ டி போர்டு என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போது ஏ போர்டில் 7 - 1 6. கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. ரைட் டைரக்ஷனில் 7 - 1 6. பி போர்டில் 1, 3 எடுக்கணும். இந்த இடத்துல 4. சரிங்களா? 6, 4. 6, 4, 1. இங்கே 7 - 1 எடுத்துக்கிறதுனால ஏ போர்டில் 7 + 1 8 எடுக்கலாம். அதே மாதிரி
பி போர்டில் 1 மைனஸ் 3 மைனஸ் 1 2 எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஒரு டைரக்ஷன்லேயே 2 நம்பர் கிடைக்குது. 6 4 8 2. அதாவது ஒரு டைரெக்ஷன்லேயே 2 நம்பர் கிடைக்குது. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் என்ன கிடைக்கும்? ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அடுத்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வந்து நம்ம அதே மாதிரி 7 1 தான் எடுக்க போகிறோம். ரிவர்ஸ் சைடு எடுக்க போகிறோம். ரிவர்ஸ் சைடில் வந்து 1 இருக்கிறதுனால, அதாவது நம்ம இப்போ எடுக்க போகிறது வந்து ஏ போர்டு பி போர்டு. இப்போது இந்த 1ங்கிறது வந்து ஏ போர்டுக்குள்ளே எடுக்கணும். சரிங்களா? அப்போ அந்த 1 வந்து என்ன ஆகும்னா 1 3 + 1 4 3 + 1 4. அப்படி இல்லைன்னா 1 + 7 8. சரிங்களா? ஏ போர்டு 4 அல்லது 8. அடுத்து வந்து பி போர்டு. பி போர்டு என்ன எடுக்க போகிறோம்னா 7 தான் பி போர்டுக்கு எடுக்கணும், ரிவர்ஸில் எடுக்கிறதுனால. இப்போ 7 அது பக்கத்தில் உள்ள 1 தான் கால்குலேஷன் எடுக்கணும். 7 மைனஸ் 1 6. சரிங்களா? இல்லாட்டி 7 + 1 8. இதுதான் மெத்தடு. இந்த மெத்தடை நம்ம அடுத்தவங்களோட இணைச்சி பார்க்க போகிறோம். அப்படி இணைச்சி பார்த்து உங்களுக்கு வந்து ஏ போர்டு என்ன, பி போர்டு என்ன, 2 கால்குலேஷனும் என்ன வரும் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் தெளிவாக சிங்கிள் நம்பர் வச்சு ஒரே ஒரு நம்பர் கால்குலேஷனும், ரைட் சைடும் ரிவர்ஸ் சைடு ஒரே ஒரு நம்பர் கால்குலேஷன் வச்சு ரிவர்ஸ் சைடும் 2 நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நம்பர் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள். எப்பயுமே ஒரே ஒரு டிக்கெட் எடுத்தால் போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு டிக்கெட்லேயே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அமையும். நன்றி. இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.